अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு சாக்கார முரளி பாபா சொல்கிறாங்க. வாணி தேதி 4/5/2024। मीठी बच्चे, बाप जो सुनाते हैं वो तुम्हारे दिल पर छप जाना चाहिए. இனிமையான குழந்தைகளே, பாபா என்ன கூறுகிறாரோ அது உங்களுடைய உள்ளத்தில் அப்படியே பதிந்து விட வேண்டும். பிரிண்ட் பண்ண மாதிரி உங்கள் மனசில் அது பிரிண்ட் ஆகிடணும். तुम यहाँ आए हो सूर्यवंशी घराने में, ऊंच पद पाने तो धारणा भी करनी है. நீங்கள் இங்கே வந்திருப்பதே எதற்காக? சூரிய வம்சத்தில் உயர்ந்த பதவியை பெறுவதற்காக வந்துள்ளீர்கள். அதற்கான தாரணையையும் செய்ய வேண்டும். கேள்வி: सदा रिफ्रेश रहने का साधन क्या है? सदा புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கான சாதனம் என்ன? ஊக்க உற்சாகம் சொல்லலாம். அதைத்தான் என்ன சொல்லப்படுது? रिफ्रेशाக இருக்கணும். जैसी गर्मी में पंखे चलते हैं तो रिफ्रेश कर देते हैं. அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க பாபா. எப்படி ரொம்ப வெப்பமாக இருக்குன்னா அந்த வெப்பமான நேரத்தில் என்ன பண்ணுவோம்? ஃபேனை ஃபாஸ்ட்டாக வைப்போம். ஸ்லோவாக வச்சா காற்று பத்தாது. அந்த ஃபேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதோ அவ்வளோ அந்த காற்று என்ன பண்ணுது? நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிடுது. அதே மாதிரி நீங்கள் என்ன ஃபேன் யூஸ் பண்ணணும்? ஃபேன் இருக்கவங்க எல்லாத்தையும் சுதர்ஷன சக்கரத்தை சொத்துக்கிட்டே இருங்க.
அந்த ஃபேனில் 3 ரெக்கை இருக்கிற மாதிரி சுதர்ஷன சக்கரத்தும் ஒரு ஃபேனு தான், 4 ரெக்கை இருக்குது. அதை சுற்றிட்டே இருந்தீங்கன்னா रिफ्रेशाக இருப்பீர்கள். बच्ची पूछती है सुदर्शन चक्रधारी बनने में कितना समय लगता है? குழந்தைகள் கேட்கின்றார்கள், பாபா சுதர்ஷன சக்கரதாரி ஆகுவதற்கு எவ்வளோ டைம் ஆகும்? பாபா कहते हैं बच्चे 1 செகண்ட். பாபா என்ன சொல்றாரு? சுதர்ஷன சக்கரத்தை சுற்றுறதுக்கு 1 செகண்ட் தான் ஆகும் குழந்தைகளே. எப்படி அதை சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு 1 செகண்ட் தான் ஆகும், ஃபேனை சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கும். அந்த மாதிரி இந்த சுதர்ஷன சக்கரத்தை இயக்குவதற்கும் 1 செகண்ட் தான். तो बच्चों को सुदर्शन चक्रधारी जरूर बनाएं. இல்லை குழந்தைகள் நீங்கள் சுதர்ஷன சக்கரதாரியாக அவசியமாக வேண்டும். ஏனென்றால் இந்த சுதர்ஷன சக்கரத்தை சுற்றுவது மூலமாக தான் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆவீர்கள். சுதர்ஷன் சக்கர ஃபிரானி வாலி சூரியவம்சி பன்டே ஹே. சுதர்ஷன சக்கரத்தை சுற்றக்கூடியவர்கள் தான் சூரிய வம்சியாக ஆகின்றார்கள். ஓம் சாந்தி. पंखे भी फिरते हैं, सबको रिफ्रेश करते हैं. இப்படி காற்றாடி சுற்றும் பொழுது அந்த காற்றாடி சுற்றி அனைவரையுமே அந்த காற்றாடி ரெஃப்ரெஷ் செய்கின்றது. அதே போல் நீங்கள் சுதர்ஷன சக்கரதாரி ஆகி அமர்ந்திருந்தாலே நீங்கள் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. இப்படி அந்த காற்றாடி சுற்றணுன்னா நம்ம தலைக்கு மேலே அந்த ஃபேன் சுற்றுது இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய புத்தியில் அந்த சுதர்ஷன சக்கரம் சுற்றிகிட்டே இருக்கணும். சுதர்ஷன சக்கரதாரி என்றால் என்ன, அதனுடைய அர்த்தத்தை யாரும் அறியாமல் இருக்கிறார்கள். எனவே இந்த சக்கரத்தினுடைய ரகசியத்தையும் அர்த்தத்தையும் புரிய வைக்க வேண்டும். இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக மாட்டீர்கள். सुदर्शन चक्रधारी को निश्चय होगा कि हम चक्रवर्ती राजा बनने के लिए सुदर्शन चक्रधारी बने हैं. இந்த ஒரு பாயிண்ட் தான் பாபா இன்னும் நமக்கு ஆழமாகவும் தெளிவாகவும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் பாபா சொல்லிட்டுருக்குறாங்க. சுதர்ஷன சக்கரதாரி குழந்தைகளுக்குத்தான் நிச்சயம் என்பது இருக்கும். நம்ம என்ன நிச்சயம் இருக்கும்? நம்ம சக்கரவர்த்தி ராஜா ஆகணும்னா நம்ம சுதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்றால் சுதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் சக்கரத்தை காட்டுகிறார்கள். லக்ஷ்மி நாராயண் கம்பைன்ட் கோபி தேட்டே. லக்ஷ்மி நாராயணராக இருக்கக்கூடிய கம்பைண்டாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு கையிலையும் அந்த சுதர்ஷன சக்கரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. अकेले को भी देते हैं. सुदर्शन चक्र को भी समझना दबी चक्रवर्ती राजा बनेंगे. बात तो बहुत सहज है. விஷயம் ரொம்ப சுலபமானது. எந்த விஷயம்? சுதர்ஷன சக்கரதாரி ஆனீர்கள் என்றால் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடலாம். बच्ची पूछती है बाबा सुदर्शन चक्रधारी बनने में कितना समय लगेगा? குழந்தைங்க பாபாட்ட கேட்குறாங்களா, பாபா சுதர்ஷன சக்கரத்தை சுத்துங்கன்னு சொல்கிறீங்களே, அதை சுற்றுவதற்கு எவ்வளோ டைம் ஆகும் பாபான்னு கேட்குறாங்க. என்ன சொன்னார் பாபா? 1 செகண்ட். அப்புறம் அந்த சக்கரம் சுற்றிகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து விஷ்ணு வம்சி ஆயிடுவீங்க. தேவத்தோக்கோ விஷ்ணு வம்சி கெஹெங்கே. தேவதைகளை விஷ்ணுவனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்று தாம் சொல்லப்படுகிறது. விஷ்ணு வம்சி ஆகுவதற்கு முதலில் சிவவம்சியாக ஆக வேண்டும். फिर बाबा बेटे सूर्यवंशी बनाते हैं. யார் சிவவம்சியாக ஆகின்றார்களோ, சிவனுடைய குழந்தை ஆகின்றார்களோ அவர்களை தான் பாபா என்ன பண்ணுறார்? சூரிய வம்சியாக ஆக்குகிறார். இந்த வார்த்தைகள் எல்லாமே கூட ரொம்பவும் சகஜமான வார்த்தைகள் தான். ஹம் நே விஸ்வமே சூரியவம்சி பன்தே ஹே. நாம தான் அந்த புது உலகத்தில் சூரிய வம்சிகளாக ஆகிறோம். ஹம் நே துனியா கி மாலிக் சக்கரவர்த்தி பன்தே ஹே. நாம் புது உலகத்திற்கு எஜமானர்கள் சக்கரவர்த்தி ஆகிறோம். நம்ம சக்கரவர்த்தியாக ஆக்கக்கூடியவர் யாரு? சிவ பாபா. சிவ பாபா விஷ்ணு வம்சியாவும் ஆக்குகிறார், வேறு யாருமே ஆக்க முடியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? சிவ பாபா தான் நம்ம தேவதைகள் ஆக்கிறார். விஷ்ணு வம்சிகள் இருப்பது எங்கே? சத்தியுகத்தில். இங்கே யாரும் கிடையாது. यह விஷ்ணுவம்சி बनने का युग है. இது விஷ்ணுவம்சியாக ஆகுவதற்கான யுகமாகும்.
ज्ञान सूर्यवंशी अक्षर बहुत अच्छा है। विष्णुता सत्य का मालिक। சூரிய வம்சம் ஞானமே பாபா எப்படி சொல்றார்? சூரிய வம்சம் இந்த வார்த்தை கூட ரொம்ப நல்லா இருக்கு. விஷ்ணு சத்தியத்தினுடைய எஜமானன். அந்த விஷ்ணு அப்படின்னாலே அது லக்ஷ்மி நாராயணா இருவரும் இருக்கின்றார்கள். குழந்தைகள் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க எதுக்காக? லக்ஷ்மி நாராயணராக ஆகுவதற்காக வந்திருக்கிறீங்க. இஸ்மி குஷி பி போத் होती है. நான் லக்ஷ்மி நாராயணரை போல ஆக போறேன், ஆயிட்டிருக்கிறேன் அப்படின்னுங்கிற இந்த விஷயத்துல ரொம்பவுமே நமக்கு சந்தோஷம் என்பது இருக்கின்றது. நீ துனியா நீ விஸ்வமே கோல்டன் ஏஜ் விஸ்வமே விஷ்ணு வம்சி பன்னா ஹே. நீங்க புது உலகத்தில் புது விஸ்வத்தில் கோல்டன் ஏஜான உலகத்தில் நீங்க விஷ்ணு வம்சிகளாக ஆக வேண்டும். இதைவிட உயர்ந்த பதவி என்பது எதுவும் இல்லை. இனி குழந்தைகளுக்கு இதில் ரொம்ப சந்தோஷமும் ஏற்பட வேண்டும். எதில்? நான் சூரிய வம்சியாக அதுலேயும் விஷ்ணு வம்சியாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன். பிரதர்ஷனிமே தும் சம்ஜாத்தி ஹோ. கண்காட்சிகளை வைக்கிறப்போ நீங்கள் புரிய வைக்கிறீங்க. என்ன புரிய வைக்கிறீங்க? லட்சியத்தினுடைய சித்திரத்தை காட்டி புரிய வைக்கிறீங்க. நம்முடைய லட்சியம் இதுதான், இந்த லட்சியத்தை வைக்க வேண்டும் என்பதையும் சொல்றீங்க. போலோ ये बहुत बड़ी யூனிவர்சிட்டி है. சொல்லுங்க, இது மிகப்பெரிய யூனிவர்சிட்டி ஆகும். எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியோ அவ்வளோ பெரிய பதவி கொடுக்கக்கூடிய படிப்பு அங்கே தான் படிப்பிக்கப்படுகிறது. இது வெறும் யூனிவர்சிட்டி என்று சொல்ல முடியாது, ஆன்மீக யூனிவர்சிட்டி. எய்ம் ஆப்ஜெக்ட் இச்சித்திரம் மெஹே. இந்த யூனிவர்சிட்டியினுடைய லட்சியமானது இந்த சித்திரமாக இதில் காட்டப்பட்டிருக்கிறது. இவர்களை போல நிலையை அடைவதற்கு எந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்? உலகத்தில் நிறைய யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? அந்த யூனிவர்சிட்டியில் போய் படித்தா இந்த லட்சியத்தை அடைய முடியாது. படிக்க வேண்டியது ஆன்மீக யூனிவர்சிட்டியில் படிக்கணும். குழந்தைகள் நீங்கள் இந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும். कैसी लिखी जो बच्चों को समझाने में 1 सेकंड लगे तुम भी समझा सकते हो. குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறது ஒரு செகண்டில் புரிய வைக்கணும். என்ன எழுதினா ஒரு செகண்டில் புரிய வைக்கலாம், யோசிச்சு பாருங்க. பாப் சம்ஜாத்தே ஹே. பாபா புரிய வைக்கிறார். மீட்டி மீட்டி பச்சே, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே. भारत में तुम आज से 5000 वर्ष के पहले सूर्यवंशी देवी देवता थे. என்ன புரிய வைக்கிறார் பாபா? பாரத்தில் நீங்கள் குழந்தைகள் இன்றையிலிருந்து 5000 வருடத்துக்கு முன்னால் எங்கே இருந்தீங்க பார்க்கலாம்? இருந்தீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சூரிய வம்சத்தில் இருந்தோம், தேவி தேவதைகளாக இருந்தோம். அப்படியே ஒரு செகண்டில் பாபா எங்கே கொண்டு போயிட்டாரு? 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம எப்படி இருந்தோங்கிற விஷயத்தை புரிய வைத்து அந்த நினைவுக்கே கொண்டு போயிடுறார் பாபா. போயிட்டீங்க இல்லையா? தேவி தேவதையா இருந்தோம். இப்போ புத்திக்கு வந்துருச்சு, ஆமாம் தேவி தேவதையா தான் இருந்தோம் அப்படிங்கிறது புத்திக்கு வந்து விட்டது. शिव बाबा बच्चों को कहते हैं, हे बच्चों तुम सतयुग में सूर्य वंशी थे. शिव बाबा குழந்தைகளுக்கு சொல்றார், ஹே குழந்தைகளே, நீங்கள் சத்தியுகத்தில் சூரிய வம்சிகளாக இருந்தீர்கள். எத்தனை முறை இந்த வார்த்தை வந்திருக்குன்னு பாருங்க. பாபா வந்திருக்கிறது எதற்காக? சூரிய வம்சத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இவர்கள்தான் யாரு? லக்ஷ்மி நாராயணர் தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் யாருமே பூஜாரி என்பவர்கள் கிடையாது. பூஜை செய்வதற்கான வழிமுறைகளும் கிடையாது. இந்த சாஸ்திரங்களில் கூட பூஜை செய்வதற்கான வழிமுறைகள் விதிமுறைகள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லையற்ற சிவபாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? ஏஹே ஞானகா சாகர். இந்த சிவபாபா எப்பேற்பட்டவர்? ஞான கடல். மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபமாகவும் இருக்கிறார். उनको விருக்ஷபதி அத்வா பிரகஸ்பதி பி கேத்து ஹே. அவரைத்தான் விருக்ஷபதி என்றும் பிரகஸ்பதி என்றும் சொல்லப்படுகிறது. பிரகஸ்பதி கி தசா ஊஞ்சி சி ஊஞ்சு होती है.
குரு திசை தான் திசையில கூட எல்லாத்தையும் விட உயர்ந்த திசை என்று சொல்லப்படுகிறது. விருட்சபதி உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் விருட்சபதி? நீங்க பூஜ்ய தேவி தேவதைகளாக இருந்தீர்கள், இப்ப பூஜாரி ஆயிட்டீங்க. எப்படி ஆயிட்டீங்க பாருங்க. ஜோ தேவதை நிர்விகாரி தே, எந்த தேவதைகள் நிர்விகாரிகளாக இருந்தார்களோ அவர்கள்லாம் எங்கே போனாங்க? அப்படி வாழ்ந்தவர்கள் எல்லாம் எங்கே போனாங்க? ஜரூர் புனர்ஜனம் லேத்தே லேத்தே நீச்சி உத்தரேங்கே. அப்பேற்பட்ட தேவதைகள் பிறப்பு இறப்புகளை எடுத்து எடுத்து மறு ஜென்மா எடுத்து எடுத்து கீழே இறங்கி வந்து விட்டார்கள். அப்படின்னா கீழே இறங்கினது என்ன ஆயிட்டாங்க? அவங்க மனுஷன் ஆயிட்டாங்க. மேலே இருக்கிற வரைக்கும் தேவதையாக இருந்தாங்க. கலியுகத்துக்கு வந்த பிறகு மனிதன் ஆயிட்டாங்க. तो एक एक अक्षर नोट करना चाहिए. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் நோட் எழுதி வைத்து கொள்ள வேண்டும், குறிப்பு எடுத்துக்கணுங்கிறார் பாபா. தில் பர் யா காஜ் பர், ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்கள் எங்கே எழுதணும்? உள்ளத்தில் எழுத வேண்டுமா அல்லது காகிதத்தில் எழுத வேண்டுமா? நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஏ கौन समझाते हैं, இதெல்லாம் உங்களுக்கு யார் புரிய வைக்கிறா? ஷிவ் பாபா. அவர்தான் சொர்க்கத்தை படைக்கக்கூடிய படைப்பாளர். ஷிவ் பாபா தான் குழந்தைகளுக்கு சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொடுக்கிறார். அப்பா இல்லாம யார் இந்த ஆஸ்தியை கொடுக்க முடியாது. லௌகிக்க தந்தையோ தேகதாரியாவர். நீங்க இப்போ தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து பரலோகிக்க பாபாவை நினைவு செய்கின்றீர்கள். பாபா தோ பாபா ரெஸ்பான்ஸ் கர்த்தே ஹேன். பாபா பாபானா பாபா தான் குழந்தைகளுடைய நினைவுக்கு அவர் என்ன பண்ணுறார்? ரெஸ்பான்ஸ் கொடுக்குறார். நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதற்கான பலனை கொடுக்குறார். ஹே பச்சோம், அவர் என்ன பண்ணுறாரு? ஹே குழந்தைகளே அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. அவர் எல்லையற்ற அப்பா ஆயிட்டார் இல்லையா? ஏன்னா எல்லாரையும் அவரால் பார்க்க முடியும், எல்லாருக்கான பதில் அவரால் கொடுக்க முடியும். பச்சோ தும் சூரியவம்சி தேவி தேவதா பூஜ்யத்தே. என்ன சொல்றார் பாபா? குழந்தைகளே, நீங்க சூரியவம்சிகளாக தேவி தேவதைகளாக இருந்தீர்கள், பூஜ்ய நிலையில் இருந்தீர்கள், பூஜாரியாக ஆகிவிட்டீர்கள். இது ராவண ராஜ்யமாகும். ராவணனை ஒவ்வொரு வருஷமும் எரிக்கிறாங்க. எரித்தாலும் ராவணன் சாகிறதே இல்லை. 12 மாஸ் கி பாத் ஃபிர் ராவன் கு ஜலேங். ஒரு முறை எரிச்சிட்டு அடுத்த எப்போ எரிப்பாங்களா? 12 மாதம் கழித்து, மீன்ஸ் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் எரிப்பாங்க. கோயா சித்துக்கர் திக்லாத்தி ஹம் ராவன் சம்பிரதாய்க்கு ஹே. இதை நிரூபித்து காட்டுகிறார்கள். நாங்கள் ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று நிரூபித்து காட்டுறாங்க. எதை நிரூபித்து காட்டுறாங்க? எரிக்கிற வழக்கம். ராவணன் என்றாலே 5 விகாரங்கள் கொண்ட ராஜ்யம். சத்தியமே சபி சிரேஷ்டாச்சாரி டே. சத்தியுகத்தில் அனைவரும் சிரேஷ்டாச்சாரிகளாக இருந்தார்கள். இப்போ கலியுகத்தில் பழைய பிரஷ்டாச்சார உலகமாக இருக்கிறது. இது ஒரு சக்கரமானது சுற்றி கொண்டே இருக்கிறது. சிரேஷ்டாச்சாரி உலகம், அடுத்த பிரஷ்டாச்சாரி உலகம். இந்த 2 உலகமும் என்ன ஆகுது? மாறி மாறி சக்கரம் சுத்துறதுனால வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ குழந்தைகள், நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா வம்சிகள் சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. துமாரி புத்தி மே ஹே கி ஹம் பிரம்மன் ஹே. நம்முடைய புத்தியில் தான் இருக்கிறது இப்பொழுது நான் பிராமணன். இருக்குதா? நான் பிராமணன். அபி சூத்ர குல்கி நஹி ஹே. இப்போ நாம் சூத்ர குலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இசமை ஹைஹி ஆசோரி ராஜ்ய. இப்போ இருப்பதோ அசுர ராஜ்யமாகும். பாப்கோ கேத்தே ஹே துக்கட்டா சுக்கட்டா. பாபாவுக்கு தான் சொல்லப்படுகிறது, துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவரே. அப்ப சுக்கு கஹா ஹே. இப்போ சுகமானது இந்த உலகத்துல எங்க இருக்கு? சுகம் எங்க இருக்கு? துக்கம் எங்க இருக்குன்னு கேட்டான்னு சொல்லுவோம். எல்லா பக்கமும், எல்லாருக்குள்ளேயும், முழு உலகத்திலையும் துக்கம் நிறைந்திருக்கிறது. அந்த மாதிரி சுகத்தை பற்றி கேட்டால் பதில் சொல்லணும் இல்லையா?
இப்போ சுகமானது எங்க இருக்கிறது? சத்தியுகத்துல தான் சுகம் இருக்கு. சத்தியுகமே எப்பேற்பட்டது? சுகமயமான உலகம், சுகதாமம். அந்த சத்தியுகத்துல துக்கம் எங்க இருக்கும்? துக்கமே கிடையாது. துக்கம் கலியுகத்துல இருக்கிறது. அதனால தான் சிவபாபா கலியுகத்துல வந்து துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கின்றார். அவரை நினைச்சோன்னா என்னாகும்? அவர் சுக கடல் அல்லவா? அவர் சுகத்தினுடைய ஆஸ்தி கொடுப்பதற்காக தான் வந்திருக்கிறார் இல்லையா? அப்போ அவரை நினைச்சா மட்டும்தான் சுகமானது கிடைக்கும். அவரை நினைச்சாதான் துக்கமானது போகும். ஒன்று துக்கம் போகணும், இன்னொன்று சுகம் நம்ம அடையணும். அதுக்கு வழிமுறை என்ன? ஒரே ஒரு வழிமுறை தான் நினைவு. பாபாவுடைய முரளிய அன்பா கேட்கணும். யார் அன்பா கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது? சுகம். ஓ வருஷா தேத்தி சுக்கா. அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தி எப்பேற்பட்டது? பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்தி எப்பேற்பட்டது? சுகத்தின் ஆஸ்தி. சத்தியுகத்தை சுகதாமம் என்று சொல்லப்படுது. அங்க துக்கத்தினுடைய பெயரே அடையாளமே இருக்காது. உங்களுடைய ஆயுளும் அங்க நீண்ட ஆயுளாக இருக்கும். அழ வேண்டிய அவசியம் இல்லை. समय पर पुरानी काल छोड़ दूसरी ले लेते हैं. அங்க ஆத்மா, அந்த ஆத்மா அதனுடைய நேரத்தின்படி சரீரத்தை எந்த நேரம் விட வேண்டும் என்று இருக்கின்றதோ அந்த நேரப்படி ஆத்மா பழைய சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கொள்ளும். சமசிவ சரீர பூடா ஹுவா ஹே. சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி ஆத்மாவுக்கு இது ஃபீலிங் வரும். இந்த சரீரம் வயசாயிடுச்சு, நான் வேறு சட்டை போட்டுக்கணும் அப்படின்னு ஆத்மாவுக்கு தோணும். पहले बच्चा सत्वगुणी होता है, इसलिए बच्चों को ब्रह्म ज्ञानी से ऊंच समझते हैं. ஃபர்ஸ்ட் குழந்தையோட ஸ்டேஜ் எப்படி இருக்கு? சத்தோகுணம். அதனால தான் குழந்தைய என்ன சொல்லப்படுது? பிரம்ம ஞானியை விட உயர்ந்த நிலை கொண்டது யாருடைய நிலை? குழந்தையினுடைய நிலை. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि वो तो फिर भी विकारी गृहस्थी सन्यासी बनते हैं. இந்த பிரம்ம ஞானியை விட ஒரு குழந்தை ஹையஸ்ட். ஏன் ஹையஸ்ட்? விகார கிரகஸ்தி. அவங்க சன்னியாசி ஆகிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் குழந்தைக்கு அது சன்னியாசிக்கு விகாரத்தை பற்றி தெரியும், குழந்தைக்கு விகாரத்தை பற்றி தெரியாது. इस समय सारी दुनिया में रावण राज्य है. இன்னைக்கு முழு உலகத்திலுமே ராவண ராஜ்யம் இருக்கிறது. பிரஷ்டாச்சாரிய ராஜ்யம். சிரேஷ்டாச்சாரி தேவி தேவதோக்க ராஜ்ய சத்தியமே தா. சிரேஷ்டாச்சாரமான தேவி தேவதையோருடைய ராஜ்யம் சத்தியுகத்தில் இருந்தது. ராஜ்யத்தை பற்றியும் பாபா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வராங்க பாருங்க. இவ்வளோ நேரம் வம்சம், அடுத்து என்ன சொல்றாரு? ராஜ்யம். இப்போ அந்த ராஜ்யம் இல்லை. எந்த ராஜ்யம் இல்லை? தேவி தேவதைகள் ஆட்சி பண்ண ராஜ்யம் இல்லை. மீண்டும் இந்த ஹிஸ்ட்ரி என்னாகும்? ரிப்பீட் ஆகும். சிரேஷ்டாச்சாரி உலகத்தை யார் உருவாக்குவாங்க கேட்குறார் பாபா. யஹா தோ ஏக் பி சிரேஷ்டாச்சாரி நெய்ய. இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட சிரேஷ்டாச்சாரிகளே இல்லை. அப்போ அந்த உலகத்தை யாரால் உருவாக்க முடியும்? இஸ்மி படி புத்தி சாயே. அப்பேற்பட்ட உலகத்தை உருவாக்கணும்னா அதுக்கு நீங்கள் சிந்தனை பண்ணுறதுக்கு என்ன வேணும்? பெரிய புத்தி வேணும்ட்டார். இப்போ இருக்கிற புத்தி வச்சுட்டுலாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஞானம் நிறைஞ்ச புத்தி வேணும். அதுதான் என்ன பண்ணும்? சிரேஷ்டாச்சாரமான உலகத்தை உருவாக்குறதுக்கான பிளானை பண்ணும். ये है ही पारस बुद्धि बनने का युग है. பாபா சொல்றார், இது பாரஸ் புத்தியாக ஆகுவதற்கான யுகமாகும். தங்க புத்தி. சங்கமிகம் எப்பேற்பட்ட யுகம்? தங்க புத்தியை அடையக்கூடிய யுகம். இந்த யுகத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க புத்தி என்ன ஆகிடும்? தங்கமாக ஆகிவிடும். உங்கள் புத்தியில் தங்கமான புத்தியா? தங்கம் பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க. தங்கச்சாமின்னு கூட பேர் வச்சுக்கிறாங்க, தங்கம் பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் புத்தி எப்படி இருக்கணும்? தங்கமாக இருக்கணும். பாபா கர் பத்தர் புத்தி சி பாரஸ் புத்தி பனாத்தே ஹேன். பாபா வந்துதான் பத்தர் புத்தி, கல் போன்ற புத்தியுடையவர்களை தங்கமான புத்தியுடையவராக ஆக்குகிறார். கஹா ஜாத்தா ஹே சங்குதாரே குசங்கு போரே. சொல்லப்பட்டிருக்கிறது,
எப்பேற்பட்டவரோட தொடர்பு வைக்கின்றீர்களோ நல்லவர்களோட சேர்க்கை நல்லவர்களாக ஆக்கும், தீயவர்களுடைய சேர்க்கை தீயவர்களாக ஆக்கிவிடும். சத்து பாப்கி சிவாய் பாக்கி துனியாமே ஹஹி குசங்கு. தெளிவாக சொல்லிட்டார் பாபா. சத்தியமான பாபா தவிர மற்ற எல்லா தொடர்புமே குசங்கு, கெட்ட சங்கு தான். ஏன் கெட்ட சங்குன்ட்டாரு? தேக அபிமானம் கொண்ட சங்கு எல்லாமே கெட்ட சங்கு தான். பாபா தான் சத்தியமானவர், அவரோட சங்கில் போகணும். बाप कहते हैं, बाबा கூறுகிறார், मैं संपूर्ण निर्विकारी बनाकर जाता हूँ. நான் உங்களை சம்பூர்ண நிர்விகாரியாக ஆக்கிவிட்டு செல்கின்றேன். फिर संपूर्ण विकारी कौन बनाते हैं? அப்படி உங்களை நான் சம்பூர்ண நிர்விகாரி ஆக்கிட்டு போனேன். மறுபடியும் உங்களை சம்பூர்ணமான விகாரிய ஆக்குனது யாரு? அந்த ஆளை கண்டுபிடிங்க, அந்த ஆளை விடாதீங்க, அந்த ஆளை என்ன பண்ணுங்க, உங்கள்கிட்ட இருந்து வெளியில் கொண்டு போங்க. கேத்தி ஹம் கியா ஜானே? இப்படி கேள்வி கேட்டால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு எப்படி தெரியும்? அரே நிர்விகாரி கौन बनाते हैं? அரே குழந்தைகளே, உங்களை விகாரமற்றவர்களை ஆக்குறது யாரு? பாபா தானே. பாபா தான் கண்டிப்பாக ஆக்குவார் இல்லையா? அப்போது விகாரமற்றவரை ஆக்குறது பாபான்னு தெரிஞ்சிட்டிங்க இல்லையா? அப்போ உங்களை விகாரி ஆக்குனது யார்? அந்த ஆளை கண்டுபிடிங்க. ஏ கிஸ்கோ பத்தா நீங்க, இது யாருக்கும் தெரியாது. இதைத்தான் பாபா நமக்கு உட்கார்ந்து புரிய வைக்கிறார். மனிதர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை? ராவண ராஜ்யத்தில் இருக்காங்க, அதனால தெரியலன்ட்டார் பாபா. கொய்கா பாப் மர் ஜாத்தா ஹே, பூச்சு கஹாங்கயா? யாருடைய தந்தையாது இறந்து போய்விட்டால் கேளுங்க, அப்பா எங்கே போனாருன்னு கேளுங்க. என்ன சொல்லுவாங்க? எங்கள் அப்பாவா சொர்க்க பதவி அடைஞ்சிட்டாருன்னு அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. அச்சா தோ இஸ்கா மத்தலப் நெருக்குமி தானா? அப்படியா, அப்பா சொர்க்கத்துக்கு பதவி அடைஞ்சிட்டாரா? அப்போ இவ்வளோ நாளாக எங்கே இருந்தார்? அப்போ அதனுடைய அர்த்தம் இவ்வளோ காலம் அவர் நரகத்தில்தான் இருந்தார். தும் பி நரகவாசி டெஹரே, நீங்களும் நரகவாசித்தான், அதையும் சொல்லுங்க. கித்னா சேஜே சம்ஜானே பாத். சொர்க்கம் எது, சொர்க்கம் எங்கே இருக்கு, நரகம் எங்கே இருக்கு, இதெல்லாம் புரிய வைப்பதற்கு விஷயங்கள் கூட பாபா எவ்வளவு சகஜமான விஷயங்கள் கொடுத்துருக்கிறார். வாழறதெல்லாம் நரகத்தில் தான், இருக்கிறதே நரகத்தில் தான். ஆனால் தன்னை யாருமே நரகவாசி என்று புரிந்து கொள்ளவில்லை. நரகத்தை வேஷ்யாலயம் என்றும் ஸ்வர்க்கத்தை சிவாலயம் என்றும் சொல்லப்படுகிறது. பாபா சொல்றாங்க, आज से 5000 वर्ष के पहले इन देवी देवतों का राज्य था. இன்றிலிருந்து 5000 வருடத்துக்கு முன்பு பாபா சொன்னது சொல்லிடுறீங்களா? 5000 வருஷக்கு பெஹலே தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. நீங்கள் எப்படி இருந்தீங்க? அப்போ நீங்கள் விஸ்வத்துக்கு எஜமானனாக மகாராஜா மகாராணியாக இருந்தீர்கள். அப்புறம் என்ன, நீங்கள் எப்படி சுதர்ஷன சக்கரத்தை சுற்றுறது சொல்லி கொடுக்குறார் பாபா. அப்புறம் என்ன, நீங்கள் மறு ஜென்மம் எடுத்தீங்க. புனர்ஜனம் சப்சி ஜாஸ்தி தும்மனே லியா ஹே. எல்லாரை விட அதிகமான மறுபிறப்பு எடுத்தவர்கள் யாரு? நாம தான்ட்டார் பாபா. நீங்கள் தான் எல்லாத்த விட அதிகமான பிறப்பெடுக்கிறீங்க. இன்கிலே ஹி காயன் ஹே, ஆத்மே பரமாத்மா அலக் ரஹி பகுத் கால். இதை பற்றி மகிமை பாடப்பட்டிருக்கிறது. ஆத்மா பரமாத்மா வெகு காலமாக பிரிந்திருந்தது. ஜென்ம எடுத்து 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 ஆத்மா பரமாத்மாட்ட இருந்தே பிரிஞ்சிருந்தது. तुमको याद है, तुम पहले पहले आती सनातन देवी देवता धर्म वाले ही आए, फिर 84 जन्म ले पतित बनी हो. பாபா சொல்ற, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நீங்கள் ஃபஸ்ட்டு தேவி தேவதா தர்மத்தில் இருந்தீங்க, அப்புறம் 84 ஜென்மம் எடுத்து பத்தித்தாயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் இல்லையா? இப்போ மீண்டும் நீங்கள் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். பத்தித்த பாவனனே வாங்க அப்படின்னு அழைக்கிறீங்க இல்லையா? அதில் இப்போ ஒரே ஒரு சத்குரு
சுப்ரீம் பாபா வந்து நம்மை பாவனம் ஆக்குகிறார். खुद कहते हैं इसमें वैकुंठ बैठकर मैं तुमको पावन बनाता हूँ. சுயம் பாபாவை கூறுகிறார். எந்த பாபா? சிவ பாபா சொல்றார், நான் வந்து இவரோட சரீரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை என்ன பண்றேன்? பாவனம் ஆக்குகிறேன். ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒரு இடம் வேணும் இல்லையா? ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் இல்லையா? வெறும் 2 கையை வச்சுட்டு வேலை பண்ணிட முடியாது, சாதனங்கள் வேணும் இல்லையா? அந்த மாதிரி உங்களை நான் தூய்மையாக்கணும்னா எனக்கு பிரம்மாவுடைய உடல் வேணும். 84 லட்சம் பிறப்புகள் எல்லாம் இல்லை, 84 பிறப்பு மட்டும்தான் ஆத்மா எடுக்கிறது. லக்ஷ்மி நாராயணி பிரஜா சத்தியமேத்தி அப்ப நீங்க இந்த லக்ஷ்மி நாராயணருடைய பிரஜைகள்லாம் கூட சத்தியுகத்தில் இருந்தாங்க. இப்போ இல்லை, அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? அவர்களும் 84 பிறப்புகளை எடுக்க வேண்டியதாக ஆகிவிட்டது. யார் ஃபர்ஸ்ட் நம்பரில் வராங்களோ, பிறப்பெடுக்கிறார்களோ, அவர்கள்தான் 84 பிறப்புகளை முழுமையாக எடுக்கிறார்கள். तो फिर पहले वो जाना चाहिए. இப்போ ஃபஸ்ட்டு வந்தவங்க தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போவாங்க. சூரியவம்சி சந்திரவம்சி ராஜ்ய மஸ்ட் ரிப்பீட். சூரியவம்சிகள் சந்திரவம்சிகளுடைய இந்த ராஜ்யம் அப்படியே மஸ்ட் ரிப்பீட்ன்றார் பாபா. கண்டிப்பாக அது ரிப்பீட் ஆகாமல் இருக்காது. தும்கு லாயக் பனா ரஹே ஹேன். உங்களை பாபா லாயக்காக ஆக்கி கொண்டிருக்கிறார். தும் கேத்தியோ, நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? நாங்கள் இங்கே எதுக்காக பாபா வந்திருக்கிறோம்? நாங்கள் பாடசாலைக்கு வந்திருக்கோன்னு சொல்கிறீங்க, நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கோன்னு சொல்கிறீங்க. எதுக்காக வந்திருக்கிறீங்க? நறுனிலிருந்து நாராயணா ஆகுவதற்காக. நம்முடைய லட்சியமே இதுதான். जो अच्छी रीति पुरुषार्थ करेंगे वही पास होंगे. யார் நன்றாக முயற்சி செய்வார்களோ அவர்கள்தான் பாஸ் ஆகுவார்கள். जो पुरुषार्थ नहीं करेंगे तो प्रजा में कोई बहुत साहूकार बनते कोई कम. யார் முயற்சி பண்ணுறதில்ல அவங்களோட நிலைமை என்ன? பிரஜையிலையும் சிலர் செல்வந்தர் ஆகுறாங்க இல்லையா? அந்த மாதிரி பிறப்படுப்பாங்க. பிரஜையிலையும் வெரைட்டி இருக்காங்க, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. அது எதனுடைய ஆதாரத்தில்? முயற்சியினுடைய ஆதாரத்தில். हम ஸ்ரீமத் पर श्रेष्ठ बन रहे हैं. நம்ம ஸ்ரீமத் மூலமாக சிரேஷ்ட நிலையை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா की मत पर श्री लक्ष्मी नारायण व देवी देवता बनते हैं. ஸ்ரீ ஸ்ரீ உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவுடைய வழிப்படி நாம் ஸ்ரீ லக்ஷ்மியாக, ஸ்ரீ நாராயணராக, அதாவது தேவி தேவதையாக ஆகின்றோம். ஸ்ரீமான, ஸ்ரீ என்றால் அர்த்தம் என்ன? श्रेष्ठमान. अब श्रेष्ठत्व सिवाय देव देवतों को कोई बन नहीं सकता. பாபா சொல்லர். இப்போ சிரேஷ்டமானவர்கள் யார்? இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்ட்டார் பாபா. தேவி தேவதைகளை தவிர வேறு யாருமே சிரேஷ்டமானவர்களா ஆகவே முடியாது. பாரத் சிரேஷ்டத்தை சிரேஷ்டத்தா. பாரதம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாரதமாக இருந்தது. ராவண ராஜ்யமே பாரத்துக்கு மைமாகி கலாஸ் கருதி ஹே. இந்த ராவண ராஜ்யம் வந்த பிறகு பாரதனுடைய மகிமையே மறைந்து போய்விட்டது. எப்படிப்பட்ட பாரதம் என்ற ஒரு மகிமையே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் பாரதனுடைய மகிமை அளவற்றது. அதுக்கு நிந்தனையும் அதிகம் ஏற்பட்டிருக்கிறது. பாரத் பில்குல் தன்வான் தா. பாரதம் முற்றிலுமே செல்வ செழிப்பான பாரதமாக இருந்தது. அதனால தான் என்ன புகழ் பாடப்பட்டிருக்கு? நெய்யாறு பாலாறு ஓடிய பூமி பாரத பூமி. செல்வ செழிப்பான பூமி என்றும் மகிமை பாடப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட செல்வ செழிப்பான இந்த பாரத பூமி தான் இப்போ ஏழ்மையாக ஆகிவிட்டது. देवतों के आगे जाकर उनकी महिमा गाते हैं. தேவதிகள் முன்பு சென்று தேவதிகளுக்கு மகிமை பாடுகிறார்கள். என்ன மகிமை பாடுகிறார்கள்? எங்களுக்குள்ள எந்த குணமும் இல்லை, குணமற்றவர்களாக இருக்கும், குணத்தை கொடு அப்படின்னு மகிமை பாடுறாங்க.
தேவதோக்கு கேத்தே பரந்தோ ரெஹம்தில் தோடேத்தே. தேவதைகள் முன்னாடி போய் பாடுறதுனால ஒன்றும் பலன் இல்லை. ஏன்னா அந்த தேவதைகள் தான் கருணை உள்ளம் கொண்டவர்களா? இல்லை. ரஹம்தில் தோ ஏக்கு கோ ஹி கஹா ஜாத்தா ஹை. கருணை உள்ளம் கொண்டவர் ஒரே ஒருவர் தான், உலகத்திலேயே ஒருத்தரைத்தான் கருணை உள்ளம் கொண்டவர் என்று சொல்லப்படுகிறது. ரஹம்தில் என்றும் கருணை கடல் என்றும் சொல்லப்படுகிறது. என்ன கருணை காட்டுறார் பாபா? அவர் தானே கருணை கடல். என்ன கருணை காட்டுறார்? மனிதர்களை தேவதையாக ஆக்குகிறார். அபிவபா துமாரா பாப் பி ஹே. அந்த கருணை கடல் பாபா தான் இப்பொழுது உங்களுக்கு தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். கேரண்டி கர்த்தே ஹே. அவர் கேரண்டியும் செய்கிறார். என்ன கேரண்டி செய்கிறார்? என்னை நினைவு செய்வது மூலமா உங்களுடைய ஜென்மத்தினுடைய பாவம் எல்லாமே பஸ்மமாகிவிடும். பாவமெல்லாம் பஸ்மம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சுத்தமாயிடுவீங்க. நான் உங்களை கூடவே அழைச்சிட்டு போவேன். ஃபிர் தும்கு நை துனியாமே ஜானா ஹே. வீட்டுக்கு சென்ற பிறகு அடுத்து நீங்கள் புது உலகத்திற்கு செல்ல வேண்டும். இது 5000 வருடங்களை கொண்ட சக்கரமாகும். புது உலகம் இருந்தது. சோ ஃபிர் ஜரூர் பனேகி. அந்த புது உலகம் மறுபடியும் உருவாகும். துனியா பத்தி தோகி ஃபிர் பாப் ஆக்கர் பாவன் பனாயங்கே. உலகம் எப்போ அழுக்காயிடுதோ, பத்தித்தம் ஆயிடுதோ, அப்போ பாபா வந்து அந்த உலகத்தை பாவனமாக்குவார். பாப் கேத்தே பத்தித் ராவன் பண்ணாத்தே ஹே. பாபா சொல்கிறாங்க, இந்த உலகத்தை ராவணன் தான் பத்தித்தமாக்குகிறது, நான் பாவனமாக்குறேன். பாக்கி தோ ஜேசி குடியோக்கி பூஜா கர்த்தே ரேத்தே ஹே. மற்றபடி தேவதைகளுடைய பூஜையை பொம்மைகளுக்கு பூஜை பண்ணுற மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ये पता नहीं रावण को 10 शीश क्यों देते हैं. 10 தலைகள் கொண்ட ராவணனை காட்டியிருக்கிறாங்க. அந்த 10 தலை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி யாருக்கும் தெரியாது. அதை விடுங்க. அடுத்து விஷ்ணுக்கு 4 புஜங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி 4 புஜங்களை கொண்ட ஒரு மனிதன் எப்பொழுதாவது பிறந்திருப்பார்களா? இருக்க முடியாது. अगर 4 भुजा वाला मनुष्य होता तो उससे जो बच्चा पैदा होता है वो भी ऐसा होना चाहिए. அடுத்து விளக்கம் என்ன கொடுக்குறாரு பாபா? 4 புஜங்களை கொண்ட ஒரு மனிதர் இருந்திருந்தார் என்றால் அவர் மூலமாக பிறக்கிற குழந்தைக்கும் அப்படி இருக்கும். 4 புஜம் தானே இருந்திருக்கும். அல்ல, அப்படிப்பட்ட மனிதர்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. நாம் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆக அனைவருக்குமே 2 புஜங்கள் தான் இருக்குது. இந்த 4 புஜத்தை பற்றியும் 10 தலையை பற்றிய அர்த்தம் யாருக்கும் தெரியாது. பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களை மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே சொல்லிடுறாங்க. உனக்கு பி கிட்னி ஃபாலோஸ் பஞ்சாத்தே. சாஸ்திரத்தை மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்க எத்தனை ஃபாலோஸ். ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாபா எப்பேற்பட்டவர்? இவர் ஞானத்தினுடைய அத்தாரிட்டி உடையவர். எந்த ஒரு மனிதனும் ஞானத்தினுடைய அத்தாரிட்டி கொண்டவர்களாக இருக்க முடியாது. ஞானக்கடலாக யாருமே இருக்க முடியாது. तो मुझे कहती हो ऑलमाइटी अथॉरिटी. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க? பாபா நீங்கள் தான் சர்வ சக்திவான். ஸோ இது யாரோட மகிமை? பாபாவுடைய மகிமை. तुम बाप को याद करती हो तो बाप से ताकत लेती हो. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள் என்றால் அவரிடமிருந்து சக்தியை அடைகிறீர்கள். இது மூலமா விஸ்வத்துக்கு எஜமானன் ஆயிடுறீங்க. तुम समझती हो हमारे में बहुत ताकत थी, हम निर्विकारी थे. இதுவும் நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம். நமக்குள்ள சக்தி இருந்தது. அப்புறம் எப்படி இருந்தோம்? நம்ம நிர்விகாரிகளாகவும் இருந்தோம். முழு உலகத்தையுமே நாமளே ராஜ்யம் செய்து கொண்டிருந்தோம். அப்போ நீங்கள் ஆல்மைட்டி தானே, சக்தி நிரம்பியவர்கள் தானே. இந்த லக்ஷ்மி நாராயணா கூட விஸ்வத்துக்கே எஜமானனாக இருந்தாங்க. என் மைட் உனக்கு கஹாசே மில்லி. உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு சக்தி அவங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிது? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இதில் நம்ம
பாப் சே, பாபாட்டேருந்து தான் அந்த சக்தி உங்களுக்கு கிடைச்சிது. அப்போ பாபா எதுக்காக வந்திருக்காரு? எல்லாருக்கும் சக்தி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். யார் எவ்வளவு சக்தி அடைகிறார்களோ அவ்வளவு ராஜ்யத்தை அடைவதற்கான தகுதியை அடைகிறார்கள். ஊஞ்சித்தி ஊஞ்ச் பகவான் என்ன, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தானே. கித்தனா சஹஜ சம்ஜாத்தே ஹே. அவர் பாருங்க எவ்வளோ சகஜமா புரிய வைக்கிறார். எவ்வளோ உயர்வராக இருக்காரு, ஆனால் புரிய வைக்கிறது எல்லாமே சகஜமா. பத்தித்தமானவர்கள் உலக ராஜ்யத்தை அடைய முடியாது. கண்டிஷன்ஸ் இருக்கே யாருக்கு இந்த ராஜ்யம் கிடைக்கும்னு. பத்தித்தமானவர்கள் யார் இந்த உலகத்தை ஆண்டு வந்தார்களோ அவர்களுடைய சிலையை வச்சு என்ன பண்ணுறாங்க? வணங்குறாங்க. தூய்மையற்றவர்கள் தூய்மையானவர்களுடைய சிலையை முன்னால் போய் தலை குனிந்து அவர்களை வணங்குகிறார்கள். இப்படி பக்தி மார்க்கமானது அரைக்கல்பம் வரைக்கும் நடைபெறுகிறது. அபித்தும்கோ பகவான் மில்லா, இப்போ உங்களுக்கு பகவான் கிடைத்து விட்டார். பகவான் வாச்சு, பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயுகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். பக்தி கா ஃபல் தேனே ஆயாகும், நீங்கள் செய்யப்பட்ட பக்திக்கான பலனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். गाते भी है भगवान किसी न किसी रूप में आ जाएंगे. இதுவும் சொல்லியிருக்கிறாங்க, பகவான் ஏதோ ரூபத்தில் கண்டிப்பாக வருவாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. பாப் கேते हैं, பாபா சொல்றாரு, मैं कोई बैलगाड़ी आदमी थोड़ी आऊँगा. நான் வந்துடுவேங்கிற நம்பிக்கையில் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கால வாகனத்துலலாம் வரமாட்டேன். அப்போ எங்கே வர்றாரு பகவான்? அழகாக சொல்கிறாரு பாருங்க பாபா, जो ऊंची थी ऊंच था, फिर 84 जन्म पूरे किए, उनमें ही आता हूँ. யார் இந்த உலகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருந்தாரோ அவரே 84 ஜென்மத்தை எடுத்து கடைசி பிறப்புக்கு வந்த பிறகு நான் அவரோட சரீரத்தில் தான் வரேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கால வாகனத்துலலாம் நான் சவாரி செய்வதில்லை. உத்தம் புருஷோத்தே சத்தியுமே, எந்த சரீரத்தில் நான் வரேனோ அவர் சத்தியுகத்தில் உத்தம புருஷனாக இருந்தவர். கலியுகமானது தமோ பிரதானமான உலகமாகும். எல்லாருமே, அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே உத்தம புருஷர்கள் சத்தியுகத்தில். அபித்தும் தமோ பிரதான் சே சத்தோ பிரதான பந்தியோ. இப்போ நீங்கள் குழந்தைகள் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானமானவராக ஆகின்றீர்கள். பாபா என்ன பண்ணுறாரு? தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் உடையவர்களாக ஆக்குகிறார். இக்கேளுக, இது ஒரு விளையாட்டு. इसका अगर समझेंगे नहीं तो स्वर्ग में कभी आएंगे नहीं. இந்த விளையாட்டை நீங்கள் ஒருவேளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் சொர்க்கத்திற்கு ஒருபொழுதும் வரமாட்டீர்கள். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रति माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सर நடைமுறைப்படுத்துவதற்கான முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், एक बाप की संग से स्वयं को पारस बुद्धि बनाना है. ஒரு பாபாவுடைய தொடர்பில் இருந்து தன்னைத்தானே தங்கமான புத்தியுடையவராக ஆக்க வேண்டும். சம்பூர்ண நிர்வீகாரி பண்ணா है, சம்பூர்ண நிர்வீகாரிகளாக ஆக வேண்டும். கெட்ட தொடர்பிலிருந்து வெகு தூரத்தில் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், सदा इसी खुशी में रहना है. हम सुदर्शन चक्रधारी सो नई दुनिया के मालिक चक्रवर्ती बनते हैं. सदा இந்த குஷியில் இருக்க வேண்டும். நான் சுதர்ஷன சக்கரதாரியிலிருந்து புது உலகத்தினுடைய எஜமானனாக சக்கரவர்த்தியாக ஆகின்றேன். இந்த குஷியில் இருக்க வேண்டும். இந்த குஷி வருதா பாருங்க, நினைச்சு பாருங்க. பாபா சொன்னது அப்படியே நினைச்சு பாருங்க. शिव बाबा आए हैं हम ज्ञान सूर्यवंशी बनाने. शिव बाबा வந்திருக்கிறார் நம்மை ஞானியாக சூரியவம்சியாக ஆக்குவதற்காக. हमारा लक्ष्य ही ये है, நம்முடைய லட்சியமும் இதுதான். சூரியவம்சியாக ஆக வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமும் கூட. वरदानम, विघ्नों को मनोरंजन का खेल समझ पार करने वाले,
நிர்விக்ன விஜய் பவ. தடைகளை மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விளையாட்டு என்று புரிந்து கொண்டு அதை கடந்து செல்லக்கூடிய நிர்விக்னமான ஆத்மாவாக, வெற்றியாளராக ஆகுங்கள். விகன் ஆன அச்சி பாத்த லெக்கின் விகன் ஹாரன கிளை. தடை வருவது என்பது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த தடைகள் உங்களை தோல்வி அடை வைத்து விடக்கூடாது. அந்த தடையினால நீங்க தோத்து போயிடக்கூடாது. விகன் ஆத்தி ஹி ஹை மஜ்பூத் பனானே கே லியே. தடை வருவது எதற்காக வென்றால் உங்களை உறுதி உடையவராக ஆக்குவதற்காக. इसलिए विघ्नों से घबराने की बजाय उन्हें मनोरंजन का खेल समझ पार कर लो. எனவே வரக்கூடிய தடைகளை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக இது நமக்கு ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு பார்த்தா என்ன எப்படி இருக்கும்? யாராவது விளையாட்டை பார்த்து வருத்தப்படுவாங்களே? விளையாட்டை பார்க்க என்ன ஆகுது? ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது இல்லையா? அப்படி ஒரு விளையாட்டுன்னு ஏற்றுக்கோங்க. வந்திருக்கிற தடையை விளையாடுங்க, அதோட விளையாடு அப்படி நினைத்து அதை கடந்து செல்லுங்கள். அப்போதான் உங்களுக்கு பேர் என்ன சொல்ல முடியும்? நிர்விக்னமான வெற்றியாளர்கள். जब सर्वशक्तिवान बाप का साथ है तो घबराने की कोई बात ही नहीं. எப்போ சர்வசக்திவான் பாபாவே உங்க கூட இருக்கிறார், அப்போ தடைகளை கண்டு பயப்படக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. சிர்ஃப் பாப் கி யாத் और சேவா மே பிஸி ரஹோ. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பாபா மற்றும் சேவையில் நீங்கள் எப்போவுமே பிஸியாக இருங்க. தடைகளை வெற்றி அடைந்து விடுவீர்கள், தடையற்றவராக ஆகிவிடுவீர்கள். जब बुद्धि फ्री होती है तब विघन व माया आती है. எப்போ புத்தியானது ஃப்ரீயாக இருக்கிறதோ அப்போ தான் தடையோ அல்லது ஏதாவது மாயாவோ வருகிறது. பிஸியாக இருந்தீங்கன்னா மாயா தடை ஒதுங்கி போயிடும். ஸ்லோகன் सुख की खाती का जमा करने के लिए मर्यादा पूर्वक दिल से सबको सुख दो. சுகத்தினுடைய கணக்கை சேமிப்பு செய்வதற்கு மரியாதா பூர்வமாக மனதார அனைவருக்கும் சுகத்தை வழங்குங்கள். சுகத்தை கொடுப்பதற்கு கூட மரியாதா கோடு இருக்கு, ஸ்ரீமத் என்ற கோடு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லது. இன்றைக்கான அவ்வியக்த சமிங்கை பாபா சொல்றாங்க, जब किसी को खजाना प्राप्त होता है या अचानक कोई को थोड़ा भी धन मिल जाता है तो खुशी में आ जाते हैं. யாருக்காவது ஏதாவது பொக்கிஷமானது கிடைத்து விட்டதென்றாலோ அல்லது திடீரென்று ஏதோ கொஞ்சம் நிறைய பணம் கிடைத்து விட்டாலோ அவங்களுக்கு உடனே கிடைக்கிறது என்ன? சந்தோஷம். आप बच्चों को ऐसा धन मिला जो कभी भी कोई छीन नहीं सकता, लूट नहीं सकता. பணம் நினைச்சதை விட பணம் அவங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருச்சுன்னா திடீர்னு ஏகப்பட்ட சந்தோஷம் கிடைச்சிருது. அதுபோல் குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போ அப்படிப்பட்ட செல்வமானது கிடைத்திருக்கிறது. எப்படிப்பட்ட செல்வம்? அந்த செல்வத்தை யாரும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது, கொள்ளையடிக்க முடியாது. 21 ஜென்மத்துக்கு இந்த செல்வத்தை வைத்து நீங்கள் செல்வந்தராகவே இருக்கலாம். आपको सब गजानों की चाबी मिल गई. உங்களுக்கு அனைத்து பொக்கிஷங்களுடைய சாவி கிடைத்து விட்டது. என்ன சாவி? அந்த சாவி பேர் वो चाबी है பாபா. அந்த சாவி எது? பாபா. பாபா 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 நினைக்க நினைக்க எத்தனை பொக்கிஷம் கிடைக்குது. பாபா மேலே அன்பு வருது, பாபா மேலே நம்பிக்கை வருது, பாபா மேலே லகன் வருது. எத்தனை விஷயம் நடக்குது இல்லையா? பொக்கிஷமே பொக்கிஷம் கிடைச்சிட்டே இருக்கு. ஒரு சாவியை போட்டு எல்லா பொக்கிஷத்தை எடுத்துடலாம். பாபா போலா ஒரு கஜானா குலா. பாபான்னு நினைச்ச உடனே கஜானா என்ன ஆயிடுமா? திறந்துடுமா. சாவியை போட்டு திறக்கணும் இல்லையா? மாலா மாலு ஹோகையே. பாபா பாபான்னு சொல்லி சொல்லி மீன்ஸ் நினச்சி நினச்சி நீங்கள் எவ்வளோ பொக்கிஷதாரிகள் ஆயிட்டீங்க. तो सदा इसी खुशी में भरपूर रहो. எனவே சதா இந்த குஷியில் நீங்கள் நிறைந்தவராக இருங்கள்.
நல்லது. ஓம் சாந்தி. சக்கரத்தை நான் சுற்றுவேன், சக்கரவர்த்தி ஆகவே. சக்கரத்தை நான் சுற்றுவேன், சக்கரவர்த்தி ஆகவே. தேவதை நானும் மனிதனாக மாறிய கதையை எண்ணியே சக்கரத்தை நான் சுற்றுவேன். தந்தையுடனே மேலே நான் இருந்தேன், தேவதையாக வாழ்ந்திடவே கீழே பூமிக்கு வந்தேன். எல்லாம் நிறைந்து ஆடி ஆடி கிருஷ்ணனோடு வாழ்ந்தே சக்கரத்தை நான் சுற்றுவேன். சிறிது அதில் குறைந்தேன், ஸ்ரீராமனுடனே வாழ்ந்து சுகங்கள் எல்லாம் அடைந்தேனே. யுகத்தில் கோவிலில் நானும் பக்தர்க்கு காட்சி கொடுத்தேன். சக்கரத்தை நான் சுற்றுவேன். எல்லாம் இழந்த பிறகு என்னை நானே பூஜித்தேன். இனிய சிவபாபா வந்து என்னை பிராமணனாய் மாற்றினார். பரிஸ்தவாகி பறந்து சென்றேன், தந்தையுடனே திரும்பினேன். சக்கரத்தை நான் சுற்றுவேன். சக்கரவர்த்தி ஆகவே சக்கரத்தை நான் சுற்றுவேன். சக்கரவர்த்தி
மாறிய கதையை எண்ணியே சக்கரத்தை நான் சுற்றுவே. அவசரமான நேரத்தில் சாந்தோன்றது யானை தந்தம் போல. Silence is equal to tusk of an elephant during Bissa.